ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல நடந்த விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். கமருதீனுக்கு நெத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி இடிச்சிட்டாங்க. அது பார்வதி இடித்ததுனால நெத்தியில் கமருதீனுக்கு பார்த்தீங்கன்னா சரியான வலி. அதே மாதிரி லைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இதனால் கமருதீன் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் பேக் வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காப்புல. கமருதீன் ஒரே புலம்பல். என்ன புலம்பல்னாக்கா, நான் இதனால தான் எதுவுமே என்ஜாய் பண்ண மாட்டேன், விளையாட மாட்டேன். எனக்கு எதனா விளையாடினாலே பார்த்தீங்கன்னாக்கா எதனா ஒரு அடி போட்டுரும், அதனாலே நான் ரொம்ப விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேதனைப்பட்டு இருக்காரு. ஏன்னாக்கா அவருடைய ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ், அழகு, முகம், இதுதான் அவருக்கு முக்கியமானது தேவை. ஏன்னா அவர் நடிக்க போகணும், ஹீரோவாக ஆகணும், ஹீரோ மெட்டீரியல் ஆகணும். அப்படின்னும் போது அவர் முகத்தை அவர் பாதுகாத்துக்கணும். இவ்வளோ நாள் உஷாராக இருந்தார். ஆனால் இன்னைக்கு நவோ அவருக்கு அடிபட்டுச்சு. அது அடிபட்டது யார் காரணம் தெரியுங்களா? பார்வதி தான். இதே பார்வதி இல்லைன்னா வேறு யாருன்னா இருந்துனாக்கா கமருதீனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி போயிருக்கும். அடிப்பட்டதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் வலிக்குதுக்கான்றாரு, கொடையுதுக்கான்றாரு. ஆனால் ஒன்றும் இல்லைக்கான்றாரு. இதுக்கு காரணம் யார்? பார்வதி அவங்க பண்ணதுனால இது பெருசாக பெருசு பண்ணலை கமருதீன். இதே வேறு யாருன்னா பண்ணியிருந்தாங்கனாக்கா சும்மா விட்டுருப்பாரா? அது ஒரு கேள்வி மார்க்கு, அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்ன ஆச்சு அதுதான் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு சாண்டா வந்தாங்க இல்லையா, ஒரே சாண்டா ஒரே வைப் கொடுத்துட்டு போனாங்க. அந்த வைப்பில் பிக் பாஸ் என்ன பண்ணாரு, பார்வதிக்கு ஃப்ரீஸ் கொடுத்தாரு. ஃப்ரீஸ் கொடுக்கும்போது பார்வதியை வச்சு செஞ்சாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பார்வதியை வச்சு செஞ்சாங்க. கமருதீன், அமித், கனி எல்லாருமே சேர்ந்து பார்வதி என்ன பண்ணாங்க, அந்த சோப்புனர், அந்த ஃபேஸ், அந்த ஷேவிங் க்ரீமு அதெல்லாம் போட்டு ஒரு அமக்கலம் பண்ணாங்க. பார்வதியினுடைய ஃபேஸே வேறு மாதிரி பண்ணாங்க. ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான், எல்லாமே என்ஜாய்மெண்ட்டு தான். பார்வதியும் பார்த்தீங்கன்னாக்கா இது எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாலாம் எதுவும் சொல்லலை, நல்லா ஜாலியாக தான் எடுத்துக்கினாங்க. பெரிய விஷயம் இல்லையா பார்வதி சாஃப்டாக எடுத்துக்கினது. கமருதீனுக்கும் ஒரு ஆசை வந்தது. எல்லாரும் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணலாம், நம்ம ஆள் மேலே நம்ம பண்ணலன்னா அப்புறம் யார் தான் பண்ணுறது, எல்லாரும் பண்ணுறாங்க நம்ம ஆள் மேலே நம்மளும் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பார்வதிக்கு பின்னாடியிலேருந்து ஏதோ தடவை வராரு. பின்னாடி வரும்போது பார்வதி என்ன பண்ணுறாங்க, யாரா இது அப்படின்னும் போது அவங்க நெத்தியில் இடிச்சுக்குது. பெரிய அடி இல்லைன்னா கூட அது உண்டான வலி இருக்கும், அந்த இரிட்டேஷன் இருக்கும். அவருக்கு என்னன்னாக்கா ஃபேஸ் தான், ஐயோ நம்ம ஃபேஸில் எதனா ப்ராப்ளம் ஆகிடுமா அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாரு, என்ன ஆச்சு, மூக்கில் எதனா பிரச்சனை ஆயிடுச்சா, நெத்தியில் எதனா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, எதனா பெருசாக இருக்குதா, வீக்கமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. எல்லாரும் ஒன்றும் இல்லை, டாக்டர் பாருங்க சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு பயம். ஏன்னா ஃபேஸ் தானே அவருக்கு முக்கியம், இன்வெஸ்ட்மெண்ட்டே அவருக்கு ஃபேஸு தான். ஸோ அவர் பயப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. பார்வதி கமருதீன்கிட்ட, சாரிடா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சடா அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. நான் அடித்ததே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு பாடி, ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான அடிச்சிருந்தாங்கன்னா இப்படியா இருக்கும். அப்போ கூட அந்த இடத்துல வன்மத்தை கொட்ட ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதை யாருமே அதை எலாபரேட் பண்ணாமல் அப்படியே கம்முன்னுட்டாங்க. அதாவது கேஷுவலாக வேறு டாப்பிக்காக கொண்டு போயிட்டாங்க. காட் கிரேஸ் அது எதுவும் நடக்காமல் இவங்களுக்குள்ள இப்படி பேசிக்கினாங்க. அதுக்கப்புறமா அந்த பார்வதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மனசு கஷ்டங்க. கமருதீனுக்கு நம்மளால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேறு யாருன்னா இருந்தாங்கன்னாங்க இன்றைக்கி அது ஒரு கண்டென்ட்டாக இருக்கும், பெரிய விஷயமா இருக்கும். எதுவுமே நடக்கலை. ஸோ நம்மளால இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு வேதனையில் பார்வதி சுற்றிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு காதல் பார்வையோடு பார்த்துனுங்கிறாங்க கமருதீனை. அம்மா வந்தால் திட்டுவாங்கன்னு ஒரு பக்கம் யோசனை பண்ணிங்கிறாங்க. ஆனால் கமருதீனுடைய காதல் பார்வையும் தீரல. நேற்று ஒரு அமுக்கலம் பண்ணாங்க லைவில், நைட்டு நேற்று பண்ணாங்க பாருங்க சில சேஷ்டைகள்லாம் லைவ்ல. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம கப்பு கொடுக்கணும் அப்படின்ற போல இருக்குங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு எங்களுக்கெல்லாமா கப்பு கொடுக்கணும் போல இருக்குது. ஓகே மக்களே, அடுத்த லைவில், அடுத்த வீடியோவில், அடுத்த ப்ரோமோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மன்றாடி கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.